Hello, good morning everyone. Exercise 8.3 ல fourth sum பார்க்குறோம். Prove the following identities. Left hand side equal to right hand side prove பண்ணுறோம். இந்த சம்மை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். இந்த tan தீட்டாங்கிறது என்னன்னா sin theta by cos theta divided by 1 minus cot thetaங்கிறது cos theta divided by sin theta plus cot thetaங்கிறது cos theta divided by sin theta divided by 1 minus tan theta is sin theta divided by cos theta. First இந்த portions மட்டும் நம்ம simplify பண்ணிக்கலாம். sin theta divided by cos theta divided by இந்த sin theta இந்த சைடு போயிடுதுன்னா sin theta ஆயிடும் minus cos theta divided by sin theta equals to sin theta by cos theta into multiplication பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த டிவிஷனாக இருக்கிறது sin theta minus cos theta divided by sin thetaங்கிறது ரெசிப்ரோக்கலாக மாறி மேலே sin theta ஆகிடும், கீழே வந்து sin theta minus cos thetaவாக மாறிடும். equals to sin square theta divided by cos theta into sin theta minus cos theta. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு மட்டும் இந்த போர்ஷன் மட்டும் படிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் எடுத்துக்கலாம். cos theta by sin theta divided by cos theta into 1 cos theta ஆயிடும் minus sin theta divided by cos theta equals to cos theta divided by sin theta into multiplication வரும்போது இந்த டிவிஷன் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும், மேலே cos theta வந்துடும், கீழே cos theta minus sin thetaவாக மாறிடும். ஸோ equals to cos square theta divided by sin theta into cos theta minus sin theta. இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனையும் செகண்ட் போர்ஷனையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். sin square theta divided by cos theta into sin theta minus cos theta plus second portion cos square theta by sin theta into cos theta minus sin theta. இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டர்லையும் இங்கே sin theta minus cos theta இருக்குது, இங்கே cos theta minus sin theta இருக்குது. ஸோ இது இந்த cos theta minus sin thetaவை sin theta minus cos thetaவை நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ வந்து மைனஸ் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த cos theta minus sin thetaவில் மைனஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா மைனஸ் போட்டு sin theta, அப்புறம் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது, இங்கே வந்து மைனஸ் போட்டுக்கணும் மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். மைனஸ் சைன் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டாவாகிடுது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, இதை மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்கிறதுனால இந்த போர்ஷனையும் நம்ம வந்து சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு டினாமினேட்டரில் மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் cos square theta divided by sin theta into இந்த cos theta minus sin thetaவை சேஞ்ச் பண்ணி மைனஸ் ஆஃப் sin theta minus cos thetaன்னு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஏன்னா இங்கேயும் sin theta minus cos theta இருக்குது, இங்கேயும் sin theta minus cos theta மாற்றி நம்ம ரிவர்ஸில் எழுதிக்கிறோம். ஏன்னா டினாமினேட்டர் எல்லாமே ஒன்றா இருக்கணும்ன்ட்டு நம்ம அப்படி எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது கன்ஃபியூஷன் ஆகாமல் நம்ம போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்குறேன். sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, இது அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது மைனஸ் சைன் இருக்குது, மேலே கீழே வந்து டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கக்கூடாது, மேலே தான் இருக்கணும். ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் இங்கே போட்டுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இப்போ கீழே ப்ளஸ்ஸாகவே இருக்கும், மேலே மைனஸ் வந்துடுது. ஓகே, இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, இந்த ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் குழப்பம் முன்னாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் ஒன்றாவே இருக்குது. நம்ம டினாமினேட்டரில் எழுதிடலாம். அதாவது sin theta into cos theta
எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஹோலாக நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ மேலே என்ன இருக்குது, இந்த இதில் இங்கே வந்து என்ன இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. ஆனால் என்ன இல்லை, சைன் தீட்டா இல்லை. ஸோ சைன் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது சைன் கியூப் தீட்டா. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. இந்த போர்ஷனில் சைன் தீட்டா இருக்குது, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது, ஆனால் காஸ் தீட்டா இல்லை. ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது காஸ் கியூப் தீட்டா கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டாங்கிறது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல்ஸ் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஏங்கிறது சைன் தீட்டா, பிங்கிறது காஸ் தீட்டா. ஸோ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டாங்கிறது சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏபிங்கிறது சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த சம் ரொம்ப முக்கியமான சம்மு, நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. டிவைடட் பை கொஞ்சம் கஷ்டமான சம்மு தான் இது, அதனால் நீங்கள் 2-3 தடவை போட்டு பாருங்கள். டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போது ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பிரகாரம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது ஒன்றுங்கிறது நமக்கு தெரியும். அதை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவும் இந்த சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து 1. ஸோ 1 ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. இதை எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதிக்கலாம், எப்படி எழுதிக்கலாம்னா 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா ஆன்சரில் வந்து நமக்கு 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா கோசிக்கன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா கூட சைன் தீட்டா காஸ் தீட்டா இங்கே எல்சிஎம் வந்துட்டா, மேலே என்ன இருக்குது, மேலே என்ன இருக்கணும், 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்கா, ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணனா 1 வரும். இங்கே என்ன இருக்குது ஆன்சரில், 1 பை சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா. அதாவது 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டாவை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதிக்கலாம். 1 பை சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 1 இருக்குது ஈக்குவல்ஸ் டு 1 பை சைன் தீட்டாங்கிறது என்னென்னா கொசிகன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா. 1 பை காஸ் தீட்டாங்கிறது சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1. ஆன்சர் என்னென்னா இப்படி மாற்றி எழுதிக்கலாம். ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர்னா 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டா ரெண்டுமே 1 தான், ஈக்குவல்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்.